வணக்கம். விற்பனை பத்திர பிரச்சனை. விற்பனை பத்திர மோசடி செய்ததாக 71 வயது மூதாட்டிக்கு முன்ஜாமீன் வழங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் நியாயமற்ற முறையில் மறுத்தது துரதிருஷ்டவசமானது என்று உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு யூடியூப் சேனலில் இணைந்து சட்ட விழிப்புணர்வு பெற்று பயன்பெறவும். வாங்க அந்த வழக்கினுடைய முழு விவரம் பார்க்கலாம். விற்பனை பத்திரம் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு. 71 வயது மூதாட்டிக்கு முன்ஜாமீன் வழங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் நியாயமற்ற முறையில் மறுத்தது துரதிருஷ்டவசமானது. கைதுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் அத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சாதாரண முறை சுய பரிசோதனைக்கு உரியது என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் 17/9/2025 அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு. 71 வயது மூதாட்டி விற்பனை பத்திரத்தின் விற்பனையாளராகவோ வாங்குபவராகவோ சாட்சியாகவோ அல்லது பயனாளியாகவோ இல்லாத போது அவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தது மிகவும் துரதிருஷ்டவசமானது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மேல்முறையீட்டு நோட்டீஸை தவிர்த்து வந்த புகார்தாரரான வழக்கறிஞருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஜாமீனில் வெளிவரக்கூடிய வாரண்டுகளை பிறப்பித்தது. நீதிபதிகள் சூர்யா காந்த், நீதிபதி உஜ்ஜல் புயான் மற்றும் நீதிபதி என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுதாரர் 71 வயதுடைய பெண்ணும் அவர் 21/8/1971 தேதியிட்ட விற்பனை பத்திரத்தின் விற்பனையாளராகவோ அல்லது வாங்குபவராகவோ அல்லது சாட்சியாகவோ அல்லது பயனாளியாகவோ இல்லாத நிலையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கான கோரிக்கையை அலகாபாத் உயர்நீதிமன்றம் நியாயமற்ற முறையில் நிராகரித்தது மிகவும் துரதிருஷ்டவசமானது. ஆட்சேபனைக்குரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சாதாரண முறை சுய பரிசோதனைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இந்த கட்டத்தில் இதைவிட அதிகமாக நாங்கள் கூற மாட்டோம். மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் அமித் சங்வான் ஆஜரானார். வழக்கு சுருக்கம். மனுதாரரின் முன்ஜாமீனை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் ஒரு SLP தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரருக்கு எதிராக IPC பிரிவுகள் 419, 420, 467, 468 மற்றும் 471 இன் கீழ் புகார்தாரர் வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்தார். 3 வருட தாமதத்துடன் FIR பதிவு செய்யப்பட்டதாகவும் விற்பனை பத்திரத்தை மோசடி செய்த வழக்கில் அந்த பெண் பொய்யாக சிக்க வைக்கப்பட்டதாகவும் வாதிடப்பட்டது. மேலும் மற்றொரு சகா குற்றவாளிக்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே முன்ஜாமீன் வழங்கியுள்ளதாகவும் அந்த பெண்ணுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை என்றும் குற்றம் சாட்டக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. முன்ஜாமீன் மனுவை நிராகரித்த உயர்நீதிமன்றம் விண்ணப்பதாரர் தனக்கு வழங்கப்பட்ட இடைக்கால முன்ஜாமீனை தவறாக பயன்படுத்துகிறார் என்பது தெளிவாகிறது என்று குறிப்பிட்டது. நீதிமன்றத்தின் கருத்து. ஆரம்பத்தில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மேல்முறையீட்டு அறிவிப்பை வழங்குவதை தவிர்த்து வந்ததால் மோசடி வழக்கில் புகார் அளித்த வழக்கறிஞருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஜாமீனில் வெளிவரக்கூடிய வாரண்டுகளை பிறப்பித்தது. பிரதிவாதி 2 அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதில் ஏதேனும் தயக்கம் காட்டினால் ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்டுகள் மூலம் அவரது இருப்பு பாதுகாக்கப்படும் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது என்று பெஞ்ச் உத்தரவிட்டது. பெண்ணின் முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக 71 வயது பெண்ணான மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கான கோரிக்கையை அலகாபாத் உயர்நீதிமன்றம் நியாயமற்ற முறையில் நிராகரித்தது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அந்த பெண் விற்பனையாளரோ அல்லது வாங்குபவரோ அல்ல, விற்பனை பத்திரத்தின் சாட்சியாகவோ அல்லது பயனாளியோ அல்ல என்பதை நீதிமன்றம் அடிக்கோடிட்டு காட்டியது. தடை செய்யப்பட்ட உத்தரவு நிறைவேற்றப்பட்ட விதம் சுய பரிசோதனைக்கு உட்பட்டது. இந்த கட்டத்தில் இதைவிட அதிகமாக நாங்கள் கூற மாட்டோம் என்று நீதிமன்றம் கூறியது. அதன்படி அந்த பெண்ணை கைது செய்வதை நிறுத்தி வைக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. காரணம். தலைப்பு. உஷா மிஸ்ரா பி. UP மாநிலம் அன்றி. வழக்கில் கண்ட சட்டப்பிரிவுகள். IPC பிரிவுகள் 419, 420, 467, 468 மற்றும் 471 சுருக்கமான விளக்கம். IPC பிரிவு 419 ஆள்மாறாட்டம் செய்தல். ஒருவர் மற்றொருவரை போல ஆள்மாறாட்டம் செய்து மோசடி செய்தல் இந்த பிரிவு பொருந்தும். IPC பிரிவு 420 ஏமாற்றுதல். ஏமாற்றி அதன் மூலம் ஏமாற்றப்பட்ட நபரை நேர்மையற்ற முறையில் சொத்துக்களை வழங்கவோ அல்லது மதிப்பு மிக்க பத்திரத்தை மாற்றி அமைக்கவோ தூண்டுவது இந்த பிரிவின் கீழ் வரும். IPC பிரிவு 467 உயர்மட்ட போலி ஆவணங்களை உருவாக்குதல் அல்லது பயன்படுத்துதல். உயில் அரசு பத்திரங்கள் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள் போன்ற மதிப்பு மிக்க ஆவணங்களை மோசடி செய்யும் நோக்குடன் உருவாக்குவது அல்லது பயன்படுத்துவது இந்த பிரிவின் கீழ் குற்றமாகும். IPC பிரிவு 468 மோசடி நோக்கத்துடன் ஆவணங்களை உருவாக்குதல்.
ஏமாற்றும் நோக்கத்துடன் ஏதேனும் ஆவணத்தை அல்லது மின்னணு பதிவை உருவாக்குவது இந்த பிரிவின் கீழ் வரும். ஐபிசி பிரிவு 471 உண்மையானது போல போலி ஆவணங்களை பயன்படுத்துதல். ஒரு போலி ஆவணத்தையோ அல்லது மின்னணு பதிவையோ உண்மையானது என்று தெரிந்தே பயன்படுத்தினால் இந்த பிரிவு பொருந்தும். இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு. நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு. நன்றி, வணக்கம்.